அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். ஆசிரியர்களே, 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மந்த்லி அசஸ்மெண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஎன்ஏசிடி ஸ்கூல் ஆப் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கு. அதை எவ்வாறு டவுன்லோட் பண்ணுவது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர்களே, உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது, நீங்கள் ஓப்பன் கொடுக்காதீங்க. டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்னு இருக்கும். முதல்ல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் அப்படின்றது நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டு இங்கே டிஎன்ஏசிடி ஸ்கூல் ஆப் இருக்கும், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூசர் நேம் அப்படின்றதுல உங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அதை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் அப்படின்றதுல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஐக்கானை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது ஆப்ஷனாக மந்த்லி அசஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். இப்போ இது சில பேருக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மோர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த மந்த்லி அசஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் செலக்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கும், அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டேர்ம் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. செலக்ட் மந்த் இருக்கும், அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜூலை அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புகளுக்குரிய கணிதம், ஆங்கிலம், தமிழ் இந்த 3 சப்ஜெக்டுக்குரிய கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த வகுப்பு கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு இருக்கும். அதை ரெண்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3ஆம் வகுப்பு இங்கிலீஷ் அந்த கொஸ்டின் பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணணும். இப்போ கிளாஸ் 3 இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் டு டவுன்லோட் கொஸ்டின் பிடிஎஃப். இப்போ இந்த இடத்துல எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரே ஒரு தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் காட்டுது. இப்போ உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து 2 மீடியம், அதாவது இங்கிலீஷ் மீடியமும் இருந்துச்சு, தமிழ் மீடியமும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 கொஸ்டின் பேப்பர் காட்டும். அதை நீங்கள் வந்து தேவையான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் டு டவுன்லோட் கொஸ்டின் பிடிஎஃப் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கே ஷேர் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மாணவர்களுக்கு இந்த மந்த்லி அசஸ்மெண்ட் தேர்வை வந்து நடத்திடுங்க. ஆசிரியர்களே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.